சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து செகண்ட் வீக் ஓட முடியாத ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து வரைக்கும் தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்க. மீனா மேம் ஆல்சோ தேங்க்ஸ்ங்க. ஸோ என்னோட டீம் இந்த படம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்களாம் எடிட்லாம் பயங்கர பிஸி. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தார். ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து இப்போ இந்த கோட்டுக்குவாலி, சபாநாயகன் அதில் பிஸி ஆகிட்டாரு. அதுக்கு இடையில ப்ரொமோஷன்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஆரிஸ் 5.1 மிக்சிங் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைமில் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தவங்களும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க. கோபி சுதா ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும். ஸோ எல்லாமே மூவியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு யாருமே ப்ரொமோஷனுக்கு இல்லைன்னா கூட இந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்கள் போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெளியே முடியாது வந்து செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்ன தேட்டர்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீட்டைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு, அண்ட் சத்யா ப்ரோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி. அந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீசஸ் எனக்கு இருந்தது. அதில் ஓட முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம், சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சார். டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன். நானே சந்தேகப்பட்டேன், இவனை வச்சு இவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்களா ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு. உண்மையிலே எடுக்கும்போதே புரிஞ்சுக்கணும். ஒரு 5 நாள் ஷூட்டிங்கே தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு. அதுமாதிரி சத்யராஜ் சார், நம்ம சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக அவர் வச்சு எடுக்கலாம் கூட பரவாயில்ல உட்காந்து இருப்பார். அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார். அதுக்கு சலிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளோ புதுமுகம் நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளியும் முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு. நான் எங்கே ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை, சினிமாக்குள்ளே நல்லது தான் இருக்கேன். எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது. நான் பிஸியாக இருந்த நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம். ஏன்னா ஓடவும் முடியல ஒளியும் முடியல, நடுவில் சினிமாலே இருக்கேன். இதுக்கு சத்யா சாரும் ஒரு காரணம், டைரக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்டிங் ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கு. ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது, இட்ஸ் அ டீம் கேம். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான். ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து இது மனோவரண்ட மாதிரி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம். என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லோரும் சிரிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார், ரமேஷ் வெங்கட், ஆஷிக் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும், இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. சார் ரிலீஸ் பண்ணுறப்ப 113 ஸ்க்ரீன் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் மால் தான் அந்த படம் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து 83 ஸ்க்ரீனில் நாங்கள் நேற்று கியூப்ல அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில். ஸோ 83 ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ ப்ரொடியூசராக போட்ட காசு எங்களுக்கு கிடைக்குது. அது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அது நாங்கள் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது திருப்பி இப்போ அமேசானில் முதல்ல அந்த படம் வந்து கம்மிங் வீக்லேருந்து வருது. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசரை நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்ட காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இது ஒரு மேடை, ஒரு தருணம். தேங்க்யூ. இன்னும் உங்களோட டச்சில் தான் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக வேற ஒரு அவங்க ஓனாவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஸோ
வருத்தம்லாம் இல்லை, இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே எல்லாரும் இருக்கோம், இந்த சக்ஸஸ் மீட்ல அவங்களுமே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருந்தா எங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். வருத்தம்லாம் இல்லை, ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான். இப்போ வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்க மென்ஷன் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே எதுவுமே இடமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டீமாக ஸ்டார்ட் பண்ண படம், அவங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. ஸோ அடே இல்ல